இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற நல்ல பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பாதைகள் வறண்டு போய் இருக்கிறது என்று ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னார். ரொம்ப ட்ரையாக இருக்குது, நான் இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பான ஒரு மாதமாக செழிப்பான வருஷத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கடந்த வருஷத்தில் உள்ள காரியங்கள் மீண்டும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் நான் மிக ஜாக்கிரதையாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற கேள்விகளோடு நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வசனம் உங்களை தைரியப்படுத்தட்டும் என்று நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஹோசியா சாப்டர் நம்பர் 2 verse number 14 and 15. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கியும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். Therefore, behold, I will allure her and bring her into the wilderness and speak tenderly to her, and there I will give her vineyards and make the valley of Anchor of door of hopes, and that she shall answer as in the days of her youth, as at the time when she came out of the land of Egypt. வனாந்திரத்திலே நான் கொண்டு வந்து அவர்களோட பட்சமாய் பேசி அவர்களுக்கு நம்பிக்கையின் வாசலையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுத்து இளவயதின் நாட்களில் பாடின பாடல்களை அவர்கள் நாவிலே நான் கொடுப்பேன். வனாந்திரத்திலே ஒரு மனுஷன் ஒரு புலம்பலின் பாடலை பாடுவது அது கேள்விப்பட்டால் அது வழக்கமான ஒரு காரியம். ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், வனாந்திரத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திர பாடல்களை பாடுபடி செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவேன் என்று தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் செங்கடலை பிளக்க வைத்தார். அங்கே தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தினார். அவருடைய அதிசய செயல்களை காணும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் கொடுத்தார். மன்னா கேட்டார்கள், மன்னா கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், இறைச்சி கொடுத்தார். ஆனால் அந்த வனாந்திர பயணத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் என்ன வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த வனாந்திர அனுபவம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாகவே அது மாறினது. வறட்சியும் ட்ரையுமாக இருந்த இடத்தை ஆண்டவர் கரத்தில் எடுத்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். ஆகவே தான் அந்த 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவள் இளவயதின் பாடலை அவள் பாடுவாள் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த கவலையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், நம்முடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் போது தேவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணோம், எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம், எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தோம், அதே போல் இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வனாந்திரமான பாதையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் சுற்றிலும் ட்ரையாக இருக்குது, சுற்றிலும் எந்த ஹோப்புமே இல்லை, ஹோப்லெஸ்ஸாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாளை தினத்துக்கு என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, எந்த நம்பிக்கையுமே என் கையில் கிடையாது. நான் நம்பிக்கை இழந்து போய் இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப் கூட வனாந்திரத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு அனுபவம் தான். எங்கே சுற்றி பார்த்தாலும், யாரை கூப்பிட்டாலும், யாருக்கும் என்னுடைய கூக்குரல்கள் அவர்கள் காதுகளில் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டு சொன்னால், வனாந்திரத்தின் நடுவில் ஜனங்களை நடத்தி அவர்களை கம்பீரமாக பயணிக்க வைத்த அதே ஆண்டோடைய கரம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்கள் பட்சமாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட தைரியப்படுத்தி உங்களை பேசி அந்த வனாந்திரத்தின் அனுபவத்தில் உங்களை தைரியப்படுத்தி உங்களோடு பேசி அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்களுக்கு காண்பித்து அவருடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவரோடு உலாவுகிற அந்த நெருக்கமான உணர்வையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, நானே உன்னுடைய தேவன், நானே உனக்கு எல்லாமுமா இருப்பேன், உன்னை சுற்றி யாரும் இல்லாமல் இருக்கலாம், யாரும் சத்தத்தை கேட்காம இருக்கலாம்,
ஆனால் இந்த வனாந்தரத்தின் மத்தியில் உன் சத்தத்தை கேட்பதற்கு நான் இருக்கிறேன். உன் சத்தத்தை நான் கேட்டோன்னா நான் நடத்துவேன். உன்னுடைய காரியங்களை நான் பொருட்படுத்த நடத்துவேன். உன்னுடைய காரியங்களில் நான் வேலை செய்வேன். நீ போவதற்கு முன்பதாக நான் உனக்கு முன்பதாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு முன்பதாக நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு இந்த காரியத்தில் நான் ஒரு ஜெயத்தை பார்க்கணும், இதில் நான் ஒரு வெற்றியை பார்க்கணும், எனக்காக யார் பேசுவான்னு சொல்லி அங்கலாய்த்து போய் யாருமில்லாத சூழ்நிலை போல தனிமையாய் உணர்ந்து கொண்டு நிற்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருக்கிறேன். இந்த வனாந்தர பயணத்தில் யாரும் இல்லை என்று யோசிக்காத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் பட்சமாக இருக்கிறேன். நான் உனக்கான நன்மைகளை திறந்து கொடுப்பேன். நான் உனக்கான நன்மைகளை உனக்கு நான் நிச்சயமாக நான் உனக்கு திறந்து கொடுப்பேன். நான் உன்னை இந்த இடத்துல ஆசீர்வதிப்பேன். நீ புலம்பலின் பாடலை பாட வேண்டிய அவசியம் இல்லை. உன் நாவல ஸ்தோத்திர பாடல்களை ஆண்டவர் இந்த நாளில் தருவாராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா புலம்பல்களும் இந்த நாளிலே மாறட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். புலம்பி புலம்பி அழுது அழுது கண்ணீர் வடித்து கண்கள் வீங்கி போய் எங்க போய் யாரிடத்துல போய் நான் அங்கலாய்த்து பேசுவது, யாரிடத்துல போய் என் காரியங்களை சொல்லுவது, யாரிடத்துல போய் என் காரியங்களை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்று அங்கலாய்த்து போய் எனக்கு யாருமில்லையே என்று நின்று கொண்டிருக்கிற இந்த வனாந்தர பாதையில கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் தேவனுடைய மகிமை நின்று கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. யாரும் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை சுற்றிலும் பிரகாசமாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். நிச்சயமா இன்றைக்கான நன்மைகளை மேன்மைகளை உங்கள் காரியங்களை கர்த்தர் கரத்தில் எடுப்பார். வனாந்தர பயணத்தின் அனுபவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, ஒருவனும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்களுக்கு தேவைகள் ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதமாய் சந்திக்கப்பட்டது போல நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே. யாரும் இல்லாத இடங்களிலே, யாரும் கிரியை செய்ய முடியாத இடங்களிலே என்னுடைய பிரசன்னம் ஊடுருவி சென்று உனக்காக காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று கர்த்தர் இன்றைக்கு தைரியப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய கரம் மகத்துவமான காரியங்களையும் தேவனுடைய பிரசன்னம் பெரிய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வனாந்தர அனுபவத்தின் மத்தியில் ஆண்டவருடைய ஆச்சரியமான நடத்துதலை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக காணத்தக்கதாக ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பேசுவதற்கு நீர் இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்துவதற்கு நீர் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் இருக்கிறீர். உங்களுடைய கரம் எங்களை பலப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்கள் வனாந்தர அனுபவத்தின் மத்தியில் யாருமில்லை என்று யோசிக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை எப்போதும் காண்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். மே காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.